இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13 ஒரு முறை ஒரு செல்வந்தர் வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு வருவதை கண்ட திருடன் ஒருவன் பணத்தை அபகரிக்க எண்ணி அவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான். அவர் ஒரு ட்ரெயினில் ஏறி பிரயாணம் செய்ய முற்பட்டதும் அவனும் நல்லவனைப் போல நடித்து அதே கம்பார்ட்மெண்டில் ஏறிக்கொண்டான். இரவிலே அவர் படுத்து நன்றாக தூங்கிவிட்டார். இவன் அவருடைய பணத்தை தேடினான். முழு இரவும் அவனால் தூங்க முடியாமல் பணத்தை தேடிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் அவனால் பணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. காலையில் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு திருடன் தான். உங்களை பின்பற்றி வந்து இந்த வண்டியிலே ஏறினேன். ஆனால் நீங்கள் மிகவும் திறமையாக அந்த பணத்தை எங்கேயோ ஒளித்து வைத்து விட்டீர்கள். இனி உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம். ஆனாலும் அதை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று அறிய ஆசைப்படுகிறேன் என்று கேட்டான். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நீ என்னை பின்பற்றி வந்ததிலிருந்தே நீ ஒரு திருடன் என்பதை புரிந்து கொண்டேன். ஆகவே என்னிடம் இருந்த பணத்தை எடுத்து உன்னுடைய தலையணைக்குள் ஒளித்து வைத்திருந்தேன். நான் தூங்கும் போது நீ தேடுவாய் என்று எனக்கு தெரியும். நீ என்னிடம் தேடினாய், ஆனால் உன்னிடம் நீ தேடவில்லை. அது உன் தலையணையின் கீழ்தான் இருந்தது என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதை போலவேதான் இன்று மனிதன் இறைவனை எங்கெல்லாமோ தேடுகிறான். ஆனால் தேவன் நமக்குள்ளேயே இருக்கிறார். நம்மையே அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக்கி இருக்கிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் என்று வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம். எனவே நாம் தேட வேண்டியது என்ன தெரியுமா? ஆமோஸ் 5:6 கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிற கர்த்தரை கண்டு கொள்ளுகிறார்கள். அவருடைய அன்பையும் கிருபையையும் கண்டு கொள்ளுகிறார்கள். அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேசத்தில் பல நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன. விக்கிரகங்களை வணங்கும் நம் இந்திய ஜனங்கள் அவற்றின் மீது பக்தியுள்ளவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொருவரும் இறைவனை தேடி அலைகிறார்கள். புண்ணிய தலங்கள் என்று சொல்லி மலைகளையும் சமுத்திரங்களையும் தேடி ஓடுகிறார்கள். காலணி கூட அணியாமல் தங்களை வருத்தி கொண்டு கடவுளை தேடிச் செல்லுகிறார்கள். பல ஆயிரங்கள் பணங்களை செலவழித்து விரதம் இருந்து புனித யாத்திரை சென்று நதியிலே குளித்து தங்கள் பாவங்களுக்கு பரிகாரங்களை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான தேவன் எங்கே இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகாலையிலே கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாப்பா. உண்மை நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் இந்திய தேச ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே தேடி கண்டு கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உண்மை தேடி கண்டுபிடித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூறக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.